அண்ணே சீமாண்ணே வணக்கண்ணே. உங்களுக்கு தான் இந்த பதிவுண்ணே. இத்தனை காலமா நீங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிக்கிறீங்களே, அதனாலதான் உங்களை மக்கள் நிராகரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தேவைன்றப்போ நீங்க அவங்க கூப்பிடாமலே போய் நிக்கிறீங்கல்ல, அதனாலதான் மக்கள் உங்களை கண்டுக்கிறது இல்ல. காலைல இருந்து இந்த நேரம் வரைக்கும் உள்ள வாக்குப்பதிவுகளை பாக்குற அந்த எண்ணிக்கையை பாக்குறப்போ வருத்தமா இருக்குண்ணே. நீங்க எதுக்காக இந்த மக்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்க உடலை வருத்தி தொண்டை கிளியர் அளவுக்கு கத்தி தேவையில்லை. உங்களுக்கு வாக்கு செலுத்துறவங்களுக்கு தெரியும் அண்ணன் எப்போதும் மக்களுக்காக நிப்பாரு. அதனால நீங்க கொஞ்சம் ஓய்வெடுங்க. இந்த தேர்தலில் யாரு வெற்றி பெறாங்களோ அவங்க இந்த 5 வருஷத்துல செய்யற அந்த செயல்களால மக்கள் உங்களை தேடுவாங்க. மக்களா உங்களை தேடி வரட்டும். நீங்களா அவங்க பிரச்சனைகளுக்கு ஓடி போய் நிக்கிறதுனாலதான் உங்க மேல நீங்க வைக்கிற அரசியல் மேல அவங்க அதை அசால்ட்டா பண்ணிட்டு இக்னோர் பண்ணிட்டு போறாங்க, அதை புறந்தள்ளிட்டு போறாங்க. கொஞ்சம் ஓய்வெடுங்க. நீங்க ஓய்வெடுங்க, கட்சி வேலைகளை பாருங்க, நிகழ்வுகள் பொதுக்கூட்டங்கள் நடத்துங்க. இந்த போராட்டம்னு வர்றப்போ ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்குள்ள அறிவிப்பு விட்டு சொந்தங்கள் வாருங்க, போராட்டத்துக்கு வாருங்கன்னு யாரையும் கூப்பிடாதீங்கண்ணே. ஓய்வெடுங்க. அந்த நேரத்துல ஓய்வெடுங்க. மக்கள் அவங்க பிரச்சனைகளை பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு தெரியுதுல்ல, இப்ப நாங்க தேர்ந்தெடுக்கிற தலைவர் எங்களுக்கு அதை நிப்பாருன்னு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. அந்த 5 வருஷத்துல இப்ப கடந்த 5 வருஷத்துல அவங்க அனுபவிச்சதை விட பெருசா அனுபவிக்கிறப்போ அப்ப அவங்க யோசிப்பாங்க, இந்த ஒரு தலைவனை காணோமே, நாம அவரை கைவிட்டுட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்கண்ணே. அதனால ஓய்வெடுங்கண்ணே. நாங்க இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சதுல இருந்து இருக்கிறோமா, கடைசி வரைக்கும் இருப்போம். அந்த வாக்கு போடுறாங்களா அந்த மக்கள் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. நீங்க போராட்டத்துக்கு வரலன்னு அவங்க கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொள்கைக்காக வந்தவங்க உங்களோட நிப்பாங்க. உங்களோட அனைத்து போராட்டங்கள்லயும் அவங்க நின்று இருக்காங்க. ஆனாலும் மக்கள் இத்தனை வருஷமா உங்களை புறந்தள்ளிட்டு இருக்கிறாங்கல்ல, அதனால அவங்க பாத்துப்பாங்கண்ணே. அவங்க பிரச்சனையை அவங்க பாத்துக்கிட்டட்டும். அந்த பிரச்சனைகள் பெருசாக அவங்களால நம்மளால எதுவும் செய்ய முடியலன்னு நினைக்கிறப்போ உங்க முகம் அவங்களுக்கு ஞாபகம் வரும். இந்த 5 வருஷத்துல அவங்க செய்த தவற, அந்த ஒரு நாள் செய்த தவற எண்ணி அந்த 5 வருஷம் வருந்துவாங்கல்ல, அப்போ உங்க முகம் வரும். தண்ணி கிடைக்காம, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காம, சட்ட ஒழுங்கு சீர்கேடாகி நிக்கிறப்போ உங்களோட முகம்தான் ஞாபகம் வரும். அதனால எந்த பிரச்சனை வந்த உடனேயும் வந்து நிக்காதீங்கன்னு அன்பான வேண்டுகோளா வைக்கிறோம். இதுதான் என்ன போன்ற தம்பிகளும் சொந்தங்களும் சொல்ல நினைக்கிறது இதாதான் இருக்கும். நான் இப்படி மனதுல வந்த குமுறலை இப்படி சொல்ற மாதிரி அனைவருக்கும் ஒரு குமுறல் இருக்கும். அதனால நீங்க ஓய்வெடுங்க, கட்சி பணியை பாருங்க. இந்த நிகழ்வுகள் மே 18 நிகழ்வு வருது, இது போன்ற நிகழ்வுகளை எடுங்க, பொதுக்கூட்டங்களை நடத்துங்க. மக்களுக்கு பிரச்சனைன்னு வந்தா உங்களுக்கு வாக்கு போட்டவங்களுக்கு தெரியும், அண்ணா இத்தனை நாள் நம்ம கூட வந்து நின்னாரு, நம்ம மக்கள் கைவிட்டுட்டாங்க. அவங்களே நினைப்பாங்க ஓய்வெடுக்கட்டும், அண்ணா ஓய்வெடுக்கட்டும், அவங்க பார்த்து மக்கள் அவங்களுக்கான தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியும், நமக்கு வாக்கு போட்டவங்களுக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சோன்னு நீங்க ஓய்வெடுங்க, உடம்ப பாத்துக்குங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நாங்க இருக்கோம் உங்க கூட, கடைசி வரை நாங்க இருப்போம். கொண்ட கொள்கையில உறுதியா நில்லுங்க, உரப்பா நில்லுங்க. நாங்கள் அப்படி நிக்கிறோம். ஒரு காலத்துல உங்களை மக்களா தேடி வருவாங்க. அப்போ நாம் தமிழர் ஆட்சி அமையும். நன்றி.